ஃபர்ஸ்ட் இந்த ஹேமா கமிட்டி வந்த உடனே எல்லாருமே வந்துட்டு லபோ திபோன்னு எல்லா ஊடகத்துறையும் குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் மீட்டு மூமெண்ட் வந்தது. அந்த மூமெண்ட்ல என்ன ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க? முடிவு வராது. ஒரு சிம்பிளா சொல்றேன், மீட்டு மூமெண்ட்ல குரல் கொடுத்தாங்க சின்மயி. அவங்களுக்கு இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சதா? இன்ஃபேக்ட் துறையில ஓரங்கட்டப்பட்டாங்க. உண்மையா இல்லையா? அந்த ஸ்ரீரெட்டின்ற பொண்ணு ஓப்பனா பேசிச்சு, எல்லாத்தையுமே பேசிச்சு. அந்த பொண்ணுக்கு யாராவது நியாயம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஹேமா கமிட்டின்றது எதனாலனா, ஒரு ஆக்ட்ரஸ் உங்களுக்கு தெரியும் கார் ஜாக் பண்ணி என்னாச்சு அப்படின்னா பேர் சொல்ல விரும்பல, அவங்களுடைய கண்ணியம் அவங்களே வந்து முன்னாடி சொல்றாங்களே, இருந்தாலும் நம்ம ஒரு கண்ணியம் கருதி சொல்ல வேணாம்னு பாக்குறேன். இப்போ அந்த ஆக்ட்ரஸ்க்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நியாயம் கிடைச்சிச்சா? இல்ல, கிடைக்கல. இன்னொன்னு, நம்ம இவ்வளவு நடக்குது இல்ல, லேடிஸ் இவ்வளவு புகார் சொன்னாலும் இதுல எதுலயுமே பெருசா எனக்கு ஏன் உடன்பாடு இல்ல அப்படின்னா, லேடிஸ் யோகியமா ஓப்பனா எனக்கு தெரியுங்க. இப்ப எனக்கே வந்துட்டு ஆரம்பத்துல நம்ம உங்களுக்குமே இந்த மாதிரியான துன்புறுத்தல்லாம் இருந்திருக்கு. துன்புறுத்தல்னாங்க துன்புறுத்தல் அளவுக்கு போக விட முடியாதுங்க. நம்ம ஒண்ணு சொல்லட்டோங்களா, ஒருத்தர் நம்மள துன்புறுத்துற அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணாதான் உண்டு. இப்ப இருக்கக்கூடிய லீடிங் ஆக்ட்ரஸ் பார்க் ஹோட்டல்ல லெதர் பார்ல 5-6 பசங்க நாங்க பாக்குறோம். அந்த 5-6 பசங்களும் அங்க இங்க அவங்கள கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டேபிள் மேல போய் அந்த பொண்ணு ஏறி உட்காந்துக்குச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்ற அந்த லீடிங் ஹீரோயின்ஸ் அமைதியா இருக்காங்கல்ல, அவங்கள நாங்க என்ன மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம் தெரியுமா பப்ளிக்ல? மோகன்லாலுடைய ஒரு வீடியோ பாத்தீங்களா? மேடையில ஒரு பிரபல நடிகை ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு அவார்டு ஃபங்க்ஷன். சாந்தி வில்லியம்ஸ் சொன்னது. இல்ல பார்த்தேன் மேம். பாத்தீங்கல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மம்முட்டி, ரைட் ஹேண்ட் சைடு சித்திக்கு என்ன மாதிரி கை பாவனை பண்ணாங்கன்னு தெரியுதா? அசிங்கமான ஆபாசமான செய்கை. அப்போ அவங்களுடைய புத்தி எவ்வளவு வக்கரமானதுன்னு யோசிச்சு பாருங்க. மீடியான்னு சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே போயிட்டு ஒரு விஷயம் கேட்குறோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற ஆன்சர், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு அந்த இடத்துல இருந்து அவங்க நகர தான் பாக்குறாங்களே தவிர இதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அப்ப யாரு தான் சொல்வா? மக்களுக்கு இந்த விஷயத்தை யாரு தான் சொல்வா? அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளாகாத ஆட்கள் பிராங்கா பேசுவாங்க. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உறுத்தல் இருக்காது. இப்ப எனக்கே வந்துட்டு ஆரம்பத்துல நம்ம உங்களுக்குமே இந்த மாதிரியான துன்புறுத்தல்லாம் இருந்திருக்கு. துன்புறுத்தல்னாங்க துன்புறுத்தல் அளவுக்கு போக விட முடியாதுங்க. நம்ம ஒண்ணு சொல்லட்டோங்களா, ஒருத்தர் நம்மள துன்புறுத்துற அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணாதான் உண்டு. சோ நீங்க சொல்றது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஒண்ணு. ஆனா பேக்ரவுண்ட் இல்லாத பெண்களுக்கு ஓகே வேற வழி இருக்காது. கண்டிப்பா லாக் ஆயிடுவாங்க. இப்போ நீங்க நல்லா படிச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாம் போய் அப்படின்னு வெளியே சொல்றாங்க, பேசுறாங்கல்ல, வெளியே சொல்றாங்கல்ல. நம்மளே பார்க்கதான். நான் சொல்லட்டுங்களா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஓகே நான் டைட்டில் வின் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட்டி கோயர் அந்த ஏஜ்ல நான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய லீடிங் ஆக்ட்ரஸ், அதாவது ஹீரோயின் பேஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய டாப் 2-3 ஹீரோயின்ஸ், நீங்களே அதை அசைன் பண்ணிக்கோங்க. பார்க் ஹோட்டல்ல லெதர் பார்ல 5-6 பசங்க நாங்க பாக்குறோம். அந்த 5-6 பசங்களும் அங்க இங்க அவங்கள கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டேபிள் மேல போய் அந்த பொண்ணு ஏறி உட்காந்துக்குச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்ற அந்த லீடிங் ஹீரோயின்ஸ் அமைதியா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்கள நாங்க என்ன மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம் தெரியுமா பப்ளிக்ல? ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா 5 பேரு சுத்தி நின்னுட்டு அங்க இங்க வந்து கைய விட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு ஒண்ணு நடக்காமையா? ஏன் அவங்கள முன்னாடி வந்து சொல்லல? சோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிடுறாங்களா? அது பிடிச்சிருக்குன்ட்டு இல்ல. இப்ப யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் மார்க்கெட்டை இழந்தவங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு இலக்கு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இப்போ ஒரு லெவல ரீச் பண்ணவங்க வாயை திறந்தா கதை முடிஞ்சுது. இப்பவும் எல்லாம் செல்ஃபிஷா தான் மூவ் ஆயிட்டு இருக்குங்க. அவ்வளவு பேரை நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதுல வந்துட்டு ஒருத்தர் கூட இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபைனலா இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 4-5 ப்ரொடியூசர்ஸ், இவனுங்க பேர்லாம் சொல்லலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ரஞ்சித், சித்திக்கு என்னங்க மோகன்லால் மேல பெருசா வரல அப்படின்னாலும், மோகன்லாலுடைய ஒரு வீடியோ பாத்தீங்களா? மேடையில ஒரு பிரபல நடிகை ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு அவார்டு ஃபங்க்ஷன். சாந்தி வில்லியம்ஸ் சொன்னது. இல்ல பார்த்தேன் மேம். பாத்தீங்கல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மம்முட்டி, ரைட் ஹேண்ட் சைடு சித்திக்கு என்ன மாதிரி கை பாவனை பண்ணாங்கன்னு தெரியுதா? அசிங்கமான ஆபாசமான செய்கை. அப்போ அவங்களுடைய புத்தி எவ்வளவு வக்கரமானதுன்னு யோசிச்சு பாருங்க.
மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் நடக்குது, ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில அது அதிகமா நடக்குது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்ற பெண்கள் இந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் இல்ல, சொசைட்டிலேயே பிராண்ட் செய்யப்படுறாங்க. அதை ஒத்துக்கணும். கண்டிப்பா 1000 பேர் வந்துட்டு முற்போக்கு பேசுற மாதிரி எல்லாம் சும்மா கதை அடிக்கலாங்க. ஒரு சினிமா நடிகையோ இல்ல ஒரு சினிமா நடிகனோ ஈஸியா ஒரு இடத்துல வீட்டு வாடகைக்கு எடுக்க சொல்லுங்க, ஈஸியா கொடுப்பாங்களா? எல்லாரும் பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்கல்ல. இல்ல கண்டிப்பா மீடியான்னு சொன்னாலே கொடுக்க மாட்டாங்க. மீடியான்னு சொன்னா ஐயோ திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துரும், அவங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருப்பாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா. சோ எல்லாரும் என்னன்னா அப்படியே உருட்டுங்க, எல்லா இடத்துலயும் நடக்குது, ஐடிலயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குதுன்னா எங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது நடக்குங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இத அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுக்கு ஒரு முடிவு தான் வருமா வராதா மேம்? இது வரைக்கும் முடிவு வந்த இதுவும் பேச்சு காத்தோட போச்சு. அப்படி மிஞ்சி போனா ஒரு 2 நாள் இத பத்தி பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி 2 நாள் எதை பத்தி பேசணும்? கார் ரேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப ஏன் கொல்கத்தா இன்சிடென்ட் பத்தி நம்ம யாருமே பேசல. கண்டிப்பா 3வது நாள் அத நோக்கி போயிடுவாங்க. இதுல நமக்கு எந்த ஜஸ்டிஸும் கிடைக்கிற மாதிரி இல்ல. இப்போ வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் மார்க்கெட்ல இல்ல. மார்க்கெட்ல இருந்து பேசினவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா ஓரங்கட்டு பண்ணிட்டாங்க மீட்டூ மூமெண்ட்லயே. இது மூலமா இன்னொன்னு சொல்றேன், மீட்டூ மூமெண்ட்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் மூமெண்ட். அப்ராட்ல ஒரு டாப் ப்ரொடியூசர், லீடிங் ப்ரொடியூசர் மேல ஒரு மீட்டூ கம்ப்ளைண்ட் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. இங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இல்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குன்னாங்கல்ல, ஏன் கேஸ் ஃபைல் பண்ணா அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப எல்லாம் பேலபிள் செக்ஷனா? எப்படியோ விமன் ஹராஸ்மெண்ட் கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தான். அப்போ எல்லாமே கண் துடிப்புங்க. கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் கொடுத்துட்டாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அந்த கமிட்டியும் நம்பிட்டு பாவம் பெண்கள் மட்டும் இல்ல சில ஆண்களும் தனக்கு நடந்த கொடுமை எல்லாம் சொல்றாங்க. ஆமா சொல்லி சொசைட்டில அவங்க அசிங்கப்பட்டுதான் நிக்க போறாங்களே தவிர்த்து எப்ப அது இவங்க நியாயம் வாங்கிட்டாங்கன்னா அது வேறங்க. இல்ல நியாயம் வாங்க முடியுமா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நியாயம் வாங்கணும்னா இந்த கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, அவங்க சும்மா நாங்க அறிக்கை இட்டோம் இதை ஃபாலோ பண்ணணும்ட்டு இல்ல. சரி, போக்சோ ஆக்ட்னு ஒண்ணு புதுசா இது கொண்டு வந்தாங்கல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண உப்பா அதுக்கும் மீறியும் சட்டம் வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, அந்த மாதிரி இதுல கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா 1 வாரத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், என்கொயரிக்கு போடணும். இது நடந்த உண்மையோ தப்போ அத புரிய வைக்கணும். ஒருவேளை தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள பெனலைஸ் இல்ல பனிஷ்மெண்ட்டோ கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு 1 வீக்ல வேகமா நடக்கணும் அப்படின்ட்டு அவங்களே கொண்டு வரலாமே. கண்டிப்பா உங்க கையில என் கையில இல்லைங்க. இப்ப இந்த கமிட்டின்னு சொல்றீங்கல்ல, அந்த கமிட்டிலேயே அதை பிக்ஸ் பண்ணலாம்ல. இப்ப போக்சோ ஆக்ட்ல சொல்றாங்கல்ல, தண்டனை இதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு தெரியுங்களா, லா அவங்க பண்ணுவாங்க. ஒரு 10 daysல நாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த ஸ்டேட் கேரளா ஸ்டேட் பண்ணலாமே. அந்த மாதிரி எதுவும் நம்ம கேள்விப்படலையே. அப்புறம் 230 பக்கத்துல அறிக்கை இருக்குன்றாங்க. இன்னும் அந்த அறிக்கையில என்னென்ன இருக்குன்ற டிரான்ஸ்பரன்சியும் நமக்கு தெரியல. இல்ல இன்னொன்னு, மோகன்லால் மாதிரியான இவங்க அந்த சங்கத்தை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்களும் அந்த கேசஸ்ல இன்வால்வ்டா ஆயிருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியுங்க. நாளைக்கு அவங்க பேர் அடிபட்டுச்சுன்னா கண்ணியமா முன்னாடியே அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்றது அவங்க கண்ணியத்தை ஓரளவு காப்பாத்திக்கலான்றதுக்காக அதே தவிர்த்து ரொம்ப அது தேவதூதர் மாதிரியான முடிவுலாம் கிடையாது. அப்படிதானே வெளியே அவங்க போர்ட்ரேட் பண்றது பார்த்தா இதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டா. இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னா இருந்து நியாயம் வாங்கி தரணும். இப்போ வாய்நாடு ஃபிளட்ல அவர் லெப்டினன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்ல இருக்காரு, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாரு. அவ்வளவு தூரம் பண்றவரு நம்ம பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்னு நினைச்சு அவரு ரிசைன் பண்ணாம, அதாவது அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல, யோகியன் அக்மார்க்கு யோகியன் அப்படின்னா இருந்துட்டு போலாம்ல. கண்டிப்பா ஒருத்தல் இல்லாதவன் எங்க ஓடணும்? கண்டிப்பா எங்க ஓப்பனா எனக்கு அந்த நடிகர்கிட்ட மாட்டின நடிகைகளை எனக்கு தெரியுங்க. ரொம்ப பிளே பாய்ங்க. சில விஷயங்களை சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அப்புறம் கடைசியில அந்த நடிகைகள் யாரு அப்படின்னு கேப்பீங்க. கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம கெடுத்த மாதிரி ஆயிடும். அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்க முன் சொல்லணும். நம்ம கிட்ட சொல்றத சமுதாயத்துல எவ்வளவு பேர் சொல்லுவாங்க. நண்பர்கள்ட்ட எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்றவங்க எவ்வளவு பேருங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்ப எனக்கு ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா
இப்ப இவ்வளவு பேர் இவங்க சொல்றாங்கல்ல, அதுக்கும் எனக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என் கோபத்தை நான் அப்பவே தீர்த்துக்கிட்டேன். அதனால என் மைண்ட்ல எதுவுமே இருக்காது. இல்ல, கண்டிப்பா. இவங்க எல்லாம் உள்ள ரொம்ப புழுங்கி புழுங்கி நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே, வேற வழியே இல்லாம பண்றோமே. ஏங்க, ஒரு ப்ராஸ்டியூட்டா இருந்தாலுமே தனக்கு பிடிச்சாதாங்க ஒரு ஆண்கிட்ட போகணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. பிடிக்காம வேற வழி இல்லாம இது பண்ணாதான் அது பண்ண முடியும், நமக்கு சர்வைவல் இல்ல, பொழப்பி இல்ல நம்மள ஓரம் கட்டிடுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சில ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தாங்க, டைரக்டா வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க மாட்டாங்க, ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நடந்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. என்ன பண்றாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல? என்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லிச்சுங்க, பரவாயில்ல, இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கும்பிடு போட்டு செட்டில் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரியே சீனை இன்டென்ஷனலா பண்றாங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். படத்துல ஆனா அந்த சீனே வரலையா. அவ்வளவு டேக்ல. உங்களுக்கு புரியுதா? புரியுது. அந்த பொண்ணு கிட்ட அதை எதிர்பார்த்தாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்கல. சீனாவே வச்சு பல டேக் வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சீனா சொல்லிட்டு படத்துல அந்த சீனே வரலையா. அந்த பொண்ணு கதறுது. இதெல்லாம் என்ன சொல்லுங்க? கண்டிப்பா மேம். அப்போ பொண்ணுக ஒழுக்கமா இருக்கணும்னா எல்லா பொண்ணுகளும் ஒழுக்கமா இருக்கணும். நிஜமா. சில செக்ஷன் ஆஃப் பொண்ணுக ஆம்பிஷியஸா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு போகும்போது, மத்த இன்னசென்ட் பெண்கள் எனக்கு திறமை இருக்கு, நான் மெரிட்ஸ்ல வரணும், நான் நிறைய சாதிக்கணும், ஒழுக்கமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆண்களை மட்டுமே டார்கெட் பண்ணாம துணை போன பெண்கள் இருக்காங்க, அவங்களே பனிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ராங் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்களே எப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்ட்டு, நீங்க ஆண்களை சரி பண்ணா முற்றுப்புள்ளி வந்துருங்களா? இல்ல மேம். ஆண்கள் அப்படியே சரி பண்ணி அப்படியே நீங்க ஜென்யூன் ஒரு பொண்ணு இப்படி வந்தா திரும்பி கூட பார்க்காத அப்படின்னா, எங்க கேமரால டாப் டு பாட்டம் கேமராமேன் பார்க்கதான் செய்வோம். நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கு ஜென்ஸ் தான் மேக்கப் மேன். எல்லா இடத்துலயும் இந்த டச் அப் கொடுக்கறதுல இருந்து என்னங்க, இடுப்பு தெரியுது ஒரு ஐட்டம் டான்ஸ் அப்படின்னா கூட அந்த இடுப்புல டச் அப் பண்ணுவாங்க. யாரு? ஜென்ஸ் மேக்கப் மேன். அப்போ ஒரு லேடிஸ பார்க்காம இந்த துறையில வந்துட்டு பெருசா டெக்னீஷியன்ஸ் கூட ஆப்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பா. அப்போ அந்த ஜென்ஸை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி விட்டு இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னா, சில பெண்கள் மதுவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்மோக்கு வேற இது அடிக்ட் ஆயிட்டு அங்க உள்ள சில டெக்னீஷியன்ஸை மடக்கி போட்டுருது. அப்போ எனக்கு இதை அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு புரியுதா? சீரியஸ்லி வேற மாதிரி. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கலாச்சார சீரழிவு இல்ல. ஆனா வந்து வாலண்டியரா கேக்குறான், அதை ஏத்துட்டு இதுதான் இப்படிதான் நம்ம போக முடியும் போற பொண்ணுங்க போக தானே மேம் செய்யறாங்க. சோ அந்த அவங்க தானே முன்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க தானே முன்ன வந்து சொல்லுவாங்க. எப்படிங்க அவங்களே வந்து சொல்லுவாங்க? பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் சில பெண்கள் பண்ணிட்டு அவங்களே வந்து நான் அயோக்கியத்தனம் பண்ணேன்னு சொல்லுவாங்களா? நானா வந்துட்டு இவங்களோட பழகுனேன். நிறைய சில ஹை லெவல் ப்ரொடியூசர்ஸ்கள் பிளாக்மெயில் செய்யப்படுறாங்க. கண்டிப்பா. நம்ம ஒத்த சைட மட்டும் பாத்துட்டு இருக்கோங்க. பெண்கள் உண்மையாவே என்னன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பாதிக்கப்படக்கூடாது. பெண்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய வளர்ச்சி அடையணும். பேமெண்ட் சேலரி கூட பாத்தீங்கன்னா ஹீரோஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப ஹீரோயின்ஸ்க்கு நிறைய முன்னோக்கி வரணும் அப்படின்னு நம்ம என்னதான் யோசிச்சாலும் இங்க மாற வேண்டியது பெண்களும் கூட தான். கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப பெண்கள்ல எல்லாருமே யோகியம்னா, சிலர் தான் நான் சொல்றேன், பட் எல்லாருமே யோகியம்னா டாப் ஆக்ட்ரஸ் இப்ப உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் இந்நேரம் வீதிக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பா மேம். ஏன் ஒருத்தர் கூட வரல? ஒருவேளை வந்தாங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு உன்னை பத்தி தெரியாதா, உன்னை நான் அந்த ஹோட்டல்ல பார்த்தேன், உன்னை இவனோட பார்த்தேன், நீ துபாய்க்கு அந்த ஷோ போயிட்டு அந்த பிசினஸ் மேனோட என்ன பண்ணிட்டு இருந்தானு ஒரு லிஸ்ட் எழுதுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ வாயை மூடிட்டு இருந்தா நம்ம வந்துட்டு பேரை காப்பாத்திக்கலாம். அதனாலதான் நிறைய பேர் நீங்க சொல்ற ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அமைதியா இருக்காங்கன்னு சொல்றீங்களா மேம்? சிலர் வந்துட்டு அமைதியா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டை பழிச்சுக்க வேணாம், சோசியல் மீடியால பேர் அடிபட்டு அது சாக்கடைத்தனமா மாறும். இப்ப விஷால்கிட்ட வந்துட்டு எதுக்கோ போயிட்டு இருந்த விஷால்கிட்ட மைக்க பிடிச்சி எதையோ கேட்டு அவர் எதையோ சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு விஷால் புராணம் போகுது இல்ல, அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். கேஷுவலா சொன்னது. அந்த அவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கமிட்டி பத்தி என்னன்னு தெரியல, இவங்க சொல்றாங்க இதுதான் அதுதான் புரிய வச்சதுக்கு அப்புறம் இதுதானான்னு புரியுது அவருக்கு. ஓகேங்களா? அந்த பிரஸ் மீட் அவர் பாட்டுக்கு பர்த்டே கொண்டாட்டு போற மனுஷன்ட்ட மைக்க நீட்டிட்டு அப்புறம் அவர் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா செருப்பழியாடிங்க அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கலாய்க்கிறோம்? இவர் வந்துட்டு தலைவர் செருப்பால் அடிங்கன்னு சொல்றது வந்துட்டு எவ்வளவு ஒரு கேர்லெஸ்ஸா சொல்றாரு அப்படின்ட்டு வச்சு செய்யறோம். புரியுதுங்களா? அப்ப சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, கேஷுவலா அவங்க வந்து பேசுறது கூட
மேனிப்புலேட் செய்யப்பட்டு அவங்களுடைய பேரு அசிங்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நார்மலான ஆளு என்ன வேணாலும் உளரலாங்க. ஆனா ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கிறவங்க நார்மலா பேசினா கூட மீடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சொசைட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்க சொசைட்டி ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும்ல வெயிட் பண்ணல. ஓகே, சுவாரஸ்யம் வேணும். நான் யூடியூப் ஓபன் பண்ணேன் அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏதாவது வேணும், கண்டிப்பா ஏதாவது கான்ட்ரவர்சி வேணும். இவங்க வந்துட்டு இவங்கள போட்டு தள்ளிட்டாங்க, அவங்க வந்துட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனா அசிங்கமா திட்டிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா சும்மா நார்மலா ஏதாவது கண்டென்ட் போட்டா நீங்க நானும் கூட ஓபன் பண்ணி பார்க்க மாட்டோம். கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இது ஒரு 2 நாட்களுக்கு மட்டும் தான், ஒரு கண் துடைப்பு, சும்மா பேச்சு, காத்தோட பேச்சா போயிரும். இது ஒரு பெரிய விஷயமாலாம் ஆகாது. இதோட நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு, இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஒன்னே சொல்லட்டுங்களா, பாலிவுட்ல சில ஆக்ட்ரஸ் எல்லாம் சூசைட் பண்ணாங்க காஸ்டிங் கவுச் ப்ராப்ளம்ல. அதுல ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியுமா, நெப்போட்டிசம்ல பாதிக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு கிரிக்கெட் கேம்லலாம், கிரிக்கெட் கேம் சார்ந்த ஒரு மூவி எல்லாம் கண்டிப்பா. அது பேர் நான் ஏன் சொல்ல விரும்பலன்னா அந்த நபர் இப்ப இல்ல. கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்துட்டு தற்கொலை எல்லாம் பண்றாங்க. நெப்போட்டிசம்ன்ற ப்ராப்ளம். நெப்போட்டிசம்னு இன்னொரு ப்ராப்ளமும் மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. மலையாளம் இண்டஸ்ட்ரியில பெருசா அந்த நெப்போட்டிசம் இல்ல. இதோ இந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்த்தா நெப்போட்டிசம் அதுல இல்லை. ஆனா அங்க மாஃபியாஸ், மீடியா ரிலேட்டட் மாஃபியாஸ், அதாவது இங்கெல்லாம் சில நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா, நடிகர்களும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சில படங்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகணும், தியேட்டர் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகளை பகிச்சுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க தான் வந்துட்டு மெயினான ப்ரொடக்ஷன் பேனரே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? இன்டைரக்ட்லி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மாஃபியா. கரெக்டுங்களா? உங்களை பகிச்சுக்கிட்டா தியேட்டர்ல உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகாது. இதை விட மாஃபியாவுடைய வீரியம் ரொம்ப ஹெவியா இருக்கு மாலிவுட்ல அப்படின்றதுதான் எங்களுக்கு தெரிய வருது. இப்ப அது வந்துட்டு ப்ரூவும் ஆகுது. அதனால பெரிய நபர்கள்லாம் வந்து குரல் பிடிக்கணும், கொடி பிடிக்கணும்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது. இதுக்கு முற்றுப்புள்ளி வரணும்னா இப்ப இதே ஹேமா கமிட்டி இருக்காங்க பாருங்க, இப்ப கேசஸ் வந்தது இல்ல, இந்த இவ்வளவு கேசஸ் வந்திருக்கு, விக்டிம்ஸ் உடைய பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அக்யூஸ்ட் பேரை சொல்லுங்க, தப்பே இல்லை. ஓகேங்களா? சொல்லிட்டு இவங்க மேல லீகல் ஆக்ஷன் கேஸை ஃபைல் பண்ணோம், இமிடியேட்டா இவங்களெல்லாம் நாங்க அரெஸ்ட் பண்ணோம். இன்னொன்னு, அந்த நடிகை கார்ஜாக் பண்ணி அந்த சம்பவம் நடந்தது பாருங்க மலையாள இண்டஸ்ட்ரியில, அதுல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டு மற்ற சில அக்யூஸ்டுக்கு அரெஸ்ட் ஆயும் இன்னும் ஃபைனல் கன்விக்ஷன் நடக்கல. நம்ம அந்த ஃபைனல் கன்விக்ஷன் எல்லாம் இல்ல, அந்த விஷயத்துல மாட்டினவர் இப்ப வரைக்குமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். நம்ம ஆமா, இன்ன வரைக்குமே ஒரு சூப்பர் ஹீரோவா தானே போயிட்டு இருக்காரு. சோ அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க ஒரு முன்னணி நடிகை, அவங்கள ஒரு 4 பேர் சேர்ந்து பெரிய பிரச்சனைகள் வந்தது, அது எல்லா பரவலாவும் பேசப்பட்டது. ஆனா அந்த பேச்சு அதோடய போயிடுச்சுல மேம். அவங்க வெளியே சுத்திட்டு தான் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நமக்கே தெரியாது அந்த கேஸ்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், ஆள் எஸ்கேப் ஆயிருப்பாங்க, மூடி இருக்கும், நமக்கு தெரியாது. அப்ப வேற ஏதாவது பிரச்சனை இங்க வந்துட்டு ஏதாவது கோத்து விடுவாங்க, இவன் அவனை திட்டிட்டு இருப்பான், அவன் இவனை திட்டிட்டு இருப்பான், புரியுதுங்களா? சமூக வளத்துக்குள்ள ஒண்ணு இல்ல, யூடியூபர் பிரச்சனை இருக்கும், அதை பெருசா எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருப்போம். போய் இந்த யூடியூபரை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த யூடியூபர் வந்துட்டு பயங்கரமா ஸ்டண்ட் காட்டுறான், லைசன்ஸ் தூக்கிட்டாங்க, இது வந்துட்டு பாலிடிக்ஸ்ன்ட்டு தேவையில்லாத விஷயத்த பேசுவோம். ஆனா அங்க ஒரு ஆள் தப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவு கேசஸ். கண்டிப்பா மேம். மீட்டு மூமெண்ட் கூட எஃபெக்ட் இல்லாம போச்சுங்க. எனக்கு என்னன்னா, மீட்டு மூமெண்ட்ல சின்மயி மாதிரி நபர்லாம் சொல்லும் போது அத சம்மந்தப்பட்ட நபர் மேல ஒரு கேஸாவது ஃபைல் பண்ணிருக்கணும். கண்டிப்பா மேம். ஆனா கடைசி என்ன சொன்னாங்க, சின்மயி அவங்களாம் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரையும் தான் ஓரம் கட்டி வச்சாங்க. அப்போ இந்த மூமெண்ட்ஸ் இந்த கமிட்டியெல்லாம் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பேசுறதுக்குலாம் காரணம், ஐயோ எல்லாரும் இதை பேசுறாங்க, நம்ம கருத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பண்றோம். கண்டிப்பா என்ன நடக்குதுங்கறத தெரிஞ்சுக்கணும், கருத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் மூலமா மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சு இல்ல, நிறைய பேர் முன் வந்து என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, ஒரு ஒரு இன்டர்வியூன்னு கேட்டாலே ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளுனே வச்சுக்கோங்க, ஒரு லேடிஸா இருக்கட்டும், ஒரு மாடர்ன் ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கட்டும், வாட் எவர், இது அந்த டிபார்ட்மெண்ட்ல மீடியான்னு சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே போயிட்டு ஒரு விஷயம் கேட்குறோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற ஆன்சர், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு அந்த இடத்துல இருந்து அவங்க நகரதான் பாக்குறாங்களே தவிர இதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அப்ப யாரு தான் சொல்வா? மக்களுக்கு இந்த விஷயத்தை யாரு தான் சொல்வா? அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளாகாத ஆட்கள்
பிராங்கா பேசுவாங்க. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உறுத்தல் இருக்காது. கண்டிப்பா இது தெரிய வந்ததுங்க, இப்படி எல்லாம் நடந்ததுங்க, எனக்கு இன்டெரக்டா இந்த மாதிரி பேச்சு வந்தது, அதாவது டைரக்டா அவங்க எதுவும் மாட்டி இருக்க மாட்டாங்க, அவங்களா போல்டா பேசுவாங்க. ஒருத்தர் சில கான்வர்சேஷனை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆறாங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் அவங்களுக்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா. அப்போ அவங்க உங்ககிட்ட இல்லன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, ஆமானும் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களுடைய டிக்னிட்டியை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றதுனாலதான். சில பெண்கள், வாய் திறக்கிற பெண்கள்லாம் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமாவை நம்பி இருக்கிறவங்களா கிடையாது. கண்டிப்பா மேம். இப்ப இந்த கமிட்டிலேயே பாத்தீங்கன்னா பார்வதி முன்னாடி அப்பவே விட்டுட்டு she is also into legal department. கரெக்ட்டுங்களா? அதாவது சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க எவ்வளவு பேர். இப்ப இந்த ராதிகா குரல் கொடுத்ததை நான் பெருசா நான் எடுத்துக்கவே மாட்டேன், தப்பா எடுத்துக்க. அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க மேம், என் மகள் வரலட்சுமி மாதிரி இதை ஃபேஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டா, நான் ராதிகா அவங்க பேசினதையே நான் வந்துட்டு ஒரு மாதிரி நகைப்புக்குரிய ஒரு விஷயமா நான் பேசுறேன்னா, அவங்க அதிகமா விஷாலை டார்கெட் பண்ணாங்க. அது வந்துட்டு பொது பிரச்சனையா அவங்க பேசுற மாதிரி எனக்கு அது தோணல. அதுல சில பர்சனல்ஸ், ஆனா அந்த பாதிப்பு அரகுனதனுடைய விளைவு அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன புரியுது தெரியும். அவங்க ஃபேமிலில இருந்தே ஒரு வேலை இம்பாக்ட் பண்ணி இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒருத்தரை வந்துட்டு கார்னர் பண்றதுக்கு அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்படி ஒரு தலைவர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா செருப்படுத்த அடிங்கன்னு தானே யாருனாலும் சொல்ல தோணும். அததான் வந்துட்டு இவர் சொல்றாரு. சொல்லிட்டு நாங்க வந்துட்டு ஒரு கமிட்டி மாதிரி நாங்க ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை நாங்க அட்ரஸ் பண்றோம் அப்படின்னா அவர் சொல்றாரு. இதுக்கு மேல இவங்க என்ன சொல்லணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அனகொண்டான்னு இழுத்து, ஸ்ரீரெட்டின்னு இழுத்து, அதாவதுங்க ரொம்ப ரொம்ப நாஸ்டிங்க. இங்க வந்துட்டு லேடிஸையும் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது, ஜென்ஸையும் இது பண்ண முடியாது. இந்த ஹேமா கமிட்டியில இப்போ வந்துட்டு கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்கல்ல, ஃபைனலி அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்குதான்னு பாக்கலாம். நான் எழுதி தரேன், ஒன்னும் நடக்காது. அடுத்த நம்ம வந்துட்டு நிச்சயமா சந்திப்போம். அதுல வேற ஏதாவது கண்டென்ட்டை பத்தி பேசிட்டு இருப்போம். இந்த கண்டென்ட்டை நீங்களே மறந்துருப்பீங்க, இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, நான் எழுதி தரேன். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லும் போது தோன்றது, கண்டிப்பா அடுத்த இந்த விஷயம் எங்க போய் முடியுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். மக்களுக்கு இது மூலமா என்ன விஷயம் தான் கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன முடிவு தான் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த காணொலியில இதை பத்தி நான் கேட்கிறேன்னா இல்ல இதை பத்தி நம்ம பேசுறோமா அப்படிங்கிறத தெளிவா நம்ம முடிவு எடுத்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.